முருகனை ஏன் சாமிநாதன் என்று அழைக்கிறோம் தெரியுமா? பண்டைய காலத்தில் முனிவர்கள் எல்லோரும் பிரம்மாவிடம் கேட்டார்கள். பிரணவ மந்திரம் ஓம் என்றால் என்ன? பிரம்மா அதற்கு விளக்கம் சொன்னார். ஆனால் முருகப்பெருமான் அதில் முழு உண்மை இல்லை என்று உணர்ந்தார். அவர் தந்தையான சிவபெருமானிடம் நேராகச் சென்று கேட்டார். அப்பா, உங்களுக்கு உண்மையான ஓம் அர்த்தம் தெரியுமா? சிவபெருமான் அவருக்குத் தெரிந்ததைச் சொன்னார். ஆனால் முருகன் சிரித்துக்கொண்டே, அது முழு உண்மை அல்ல அப்பா என்றார். பின்னர் முருகன் சிவபெருமானை சாமி மலைக்கு அழைத்துச் சென்று குருவாக நிற்க தந்தை சீடனாக நின்றார். அங்கே முருகன் விளக்கினார். ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதிச் சப்தம். அதில் 3 பகுதிகள் உள்ளன. அ பிரம்மா படைப்பு, உ விஷ்ணு காப்பு, சிவன் அழிவு. இந்த 3ம் சேர்ந்துதான் உலகத்தின் உயிர் சக்தி. ஓம் இல்லாமல் எந்த மந்திரமும் இல்லை, எந்த பிரார்த்தனையும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. அந்த தருணத்தில் சிவபெருமான் தன் மகனை குருவாக ஏற்றுக்கொண்டார். அதனால் முருகன் சாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார்.